கர்நாடகா எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் ரேப் இஸ் இன்வைட்டபிள் லை டவுன் அண்ட் என்ஜாய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியாமல் நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு கோ த்ரூ பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியான ஒரு டெசிஷன் எடுக்கும்போது மைனாரிட்டி ஹெல்ப்லெஸ்ஸாக போகும்போது அக்செப்ட் பண்ணி போகணும். ஸோ பவர்ஃபுல்லாக இருக்க இடத்துல பவர்லெஸ்ஸாக இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கேவலமான ஒரு எக்ஸாம்பிளாக இது சொல்லியிருக்காரு. பட் இது என்ன வகையான ஸ்டேட்மெண்ட்? கம்யூனிட்டியே ஷேப் பண்ண வேண்டிய ஒரு தலைவருங்க நீங்கள். ஒரு ஜென்ரேஷனே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீங்க? எப்படி மக்களை பார்ப்பீங்க? ஸோ எப்படி உங்களுடைய கவர்னன்ஸ் பாலிசிஸ்லாம் இருக்கும்? ஸோ எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு ஓட் போட்டு உங்களுக்கு அடி இருக்கிறது? ஸோ இது ஒன்றும் ஷாக்கிங்காக இல்லை, நமக்கே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இல்லிட்ரேட்டாகவும் ஒன்றுமே தெரியாமல் ஜஸ்ட் பவர்ஸை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் மண் அள்ளுறதோ மலையை கரைக்கிறதோ ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நமக்கே தெரியும் ஓப்பனாக இந்தியாவில் மோஸ்ட்லி எப்படி லீடர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்றும் பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் கிடையாது. நமக்கு தெரியாதா ஒரு லீடரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்து மைண்ட் செட்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக கரப்டட், கம்ப்ளீட்லி கரப்டட். அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க ஜஸ்ட் கரப்ஷனை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ இருக்க லீடர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ஷாக்காக ஒன்றும் இல்லை. ஸோ இனிமேல் வர லீடர்ஸை, யங்ஸ்டர்ஸை உண்மையாலுமே ஒருத்தர் மாற்றணும்னு நினச்சி நிற்பாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கும். அவங்கள மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சி ஓட் பண்ணுறது தான் ஒரே ஒரு வழி. ஸோ ஸ்டே சேஃப். நாம தான் பார்த்துக்கணும். எந்த கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இருந்தாலும் சரி, இது டிஸ்கஸ் பண்ணி யாருமே எடுக்க மாட்டேன்றாங்கன்னு எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட அவங்கள பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வரும்போது தெளிவாக ஓட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.